தொடர்ந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல திருப்பரங்குன்றம் என்ற அந்த விவகாரத்தை குறிப்பிடாமல் நீதித்துறைக்கு சவால் விடும் வகையில் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிறார்கள், அதற்கு கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன? அது கரெக்ட் தான். சட்டத்தின் ஆட்சி என்பது நீதித்துறைக்கு மதிப்பளித்தல், அதே போல நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்புகளை நிறைவேற்றுதல், அதுதான். அப்படிங்கிறப்ப ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கும், அந்த தீர்ப்புக்கு நேரு எதிராக ஒரு அரசு செயல்பட்டால் அங்கு சட்டத்தின் ஆட்சி இல்லை என்று பொருள். ரூல் ஆஃப் லாங்கிறது என்ன? ரெண்டுத்துக்கு இடையில ஒரு இயைந்த போக்கு இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா அது தப்பு தானே. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கரெக்டான வார்த்தை. அதே போல இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருப்பார் என்று அந்த தீர்மானம் சொல்லி இருப்பது, அதே போல அந்த கூட்டத்தில் யார் இடம்பெற வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இது ரெண்டுலயும் பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. இது ஏற்கனவே ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த கூட்டணியை சீல் பண்ணப்போ அமித்ஷா கொடுத்த பிரஸ் மீட்டிங்லயே அவர் சொன்னதுதான். அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழ் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அவருடைய தலைமையின் கீழ் ஆட்சி அமைப்போம்னா அவர் தான் முதல்வர் கேண்டிடேட்னு அர்த்தம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்புறம் தமிழக இந்தியாவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதை அமித்ஷா சொன்ன அந்த எக்ஸாக்ட் வார்த்தையில சொல்றோம்னா, தேசிய அளவில் எப்படி மோடியோ அதே போல இந்தியாவுக்கு தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாங்க. தமிழக இந்தியாவை பொறுத்தவரை அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இது ரெண்டையும் ஆல்ரெடி அமித்ஷா சொல்லி இருந்ததுதான், அதைத்தான் இப்ப தீர்மானமா நிறைவேற்றி இருக்காங்க. அதனால இதை சில பேர் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையிலான முரண்பாடு மாதிரி சித்தரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி சித்தரிக்க முயற்சி செய்கிறவர்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி அமித்ஷா கொடுத்த பிரஸ் மீட்டை இன்னொரு தடவை போட்டு பார்க்கணும். அது யூடியூப்ல இன்னமும் அவைலபிளா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் இப்ப தீர்மானமா நிறைவேற்றி இருக்காங்க. அதே போல இன்னொன்று, இந்த அதிமுக ஓபிஎஸ் மத்தவங்க வர்றது சம்பந்தமா, இது ஓபிஎஸ் மத்தவங்க அவங்கள மீடியாக்குள்ள கிளப்பிட்டு இருக்காரு. இதுக்கு 1000 தடவை எடப்பாடி பழனிசாமி தெளிவா பதில் சொல்லி இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட மூவரை தவிர மற்றவர்களை வரவேற்கிறோம். அந்த டயத்துல செங்கோட்டையன் இஷ்யூ டெவலப் ஆகல. அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா, கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் தவிர கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களை வரவேற்கிறோம் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறார். அதனால இப்பவும் சொல்றேன், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த மூவருக்கும் அதிமுகக்குள்ள இடமே இருக்காது. இது 1000 தடவை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்ட் அடிஷன் செங்கோட்டையன். இப்ப செங்கோட்டையன் இன்னொரு கட்சிக்கு போயிட்டார். இனிமே அவர் அதிமுக வர்றது பத்தின கேள்வியே கிடையாதுன்னு வைங்க. சோ இந்த 3 ஆல்ரெடி தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம். மீடியாக்கள் தங்களுடைய வசதிக்காக திரும்ப திரும்ப கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 பேர் கட்சியால் நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து போனவர்கள் கிடையாது. இத பல முறை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருக்கிறார். கருத்து பகிர்விற்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.